யாத்திராகம புஸ்தகம் 25வது அதிகாரம் 1 முதல் 13வது வாசிங்க பாப்போம். யாத்திராகமும் கர்த்தர் மோசே நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர், நான் காணிக்கை பற்றி பேசல, வேற விதத்தை பற்றி பேச, காணிக்கை கொண்டு வா என்று சொன்னார். மனப்பூர்வமாய் எவனோ அவன்கிட்ட வேண்டுன்னு சொன்னார். வாங்க வேண்டிய காணிக்க முதல்ல பொண்ணு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப மோசேட்ட பொண்ணை வாங்க சொல்றார். இந்த பொண்ணு எப்படி உருவாக்கப்பட்டது? பூமியிலிருந்து வெட்டெடுக்கப்பட்டு அதை உருக்கி அது இந்த மண்ணு கல்லு கழிவெல்லாம் மாற்றிட்டு பொண்ணாக ஆக்கப்பட்டது. ஆமென். தங்கத்தை என்ன செஞ்சிருக்கு? உருக்கி பொண்ணாக மாற்றப்பட்டது. இதை காணிக்க வேண்டாம் சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. இப்ப நீங்க இந்த தங்கம் உலகத்தில் இருந்தது போல பூமியின் பாவத்தில், பூமியின் அக்கிரமத்தில், பாகாலுடைய பிடியில சிக்கண்டு இருந்த உங்களை ஆண்டவராகிய தேவன் புடமிட்டு, சிலவரை குடியினால் புறமிடுவார், சிலரை வியாதியினால் புடமிடுவார், சிலரை பிசாசின் போராட்டத்தினால், ஒவ்வொரு ஆள்களுக்கும் ஒவ்வொரு விதத்தின்படி போராட்டத்தை தந்து அந்த புடமிடுதலினால சபையில கொண்டு சேர்த்தார். ஆமென். இப்படியே சபையில இருந்தா பரலோகத்துக்கு போக முடியுமா? நிச்சயம் போக முடியாது. இந்த பொண்ண இந்த மோசே என்ன செஞ்சான்னா 11வது வசனத்துல வாசிங்க பாப்போம். அதை எங்கும் பாருங்க, வாங்கினது என்னது? பொண்ணு. அதை பலிபீடத்தில் இருந்த கிருபாசன பெட்டிய என்ன மூட சொன்னாரு? பசும் பொன்னால மூட சொன்னாரு. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப பசும் பொன்னு எங்க இருக்க வேண்டிய ஐட்டம்? கர்த்தருடைய கிருபாசன பெட்டியில இருக்க வேண்டிய ஐட்டம். நாம் கிருபாசன பெட்டிக்கு தகுந்த பாத்திரம் இல்லாமல் அந்த பசும் பொண்ணை நம்ம வைத்திருக்கிறதே பாவம். ஆமென். இப்ப இந்த பொண்ணை 7 குகையில போட்டு உருக்கி எடுத்தாதான் பசும் பொண்ணா மாறும். முதல்ல மண்ணுக்குள்ள இருந்தியா, பாவத்தின் அடிமைதனத்திலே இருந்தியா, ஆண்டவர் ஒரு புடமிடல் தந்தாரு. ஆண்டவரே என்று தேவனுடைய சமூகத்தில் வந்து கூக்குரல் இட்டியா, நீங்க சுத்த தங்கமா இருக்கிறீர்கள். இனி தேவனுடைய பரலோகம் என்கிற கிருபாசண்டையில போய் சேரணும்னா பசும்பொன்னாக நீங்கள் மாற்றப்பட வேண்டும். பசும்பொன்னாக, இந்த பசும்பொன்னாக மாற்றப்பட வேண்டுமானால் 7 குகைக்குள்ள போடணும். குகைக்குள்ள தீய கண்டோன்னா எப்போ இது என்னால முடியாது. நோ, நீ பசும்பொன்னாக மாற்றப்படாம இருந்தா தேவனுடைய பரலோகம் என்கிற கிருபாசண்டையில சேர முடியாது. அப்ப கிருபாசண்டையில நீ ஆண்டவர் வாங்கின காணிக்கையாகிய உன்னை அழைத்து கொண்டு காணிக்கையாக வைத்திருக்கிற நீ பரலோகத்தின் கிருபாசண்டையில சேரணும்னா 7 குகையில நீ உருக்கப்பட வேண்டும்.